கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அப்போது எஜமானன் தோட்டத்திலே ஒரு தோட்டக்காரனை வைத்திருக்கிறான். தோட்டக்காரன் தோட்டத்தை பண்படுத்துகிறான். தோட்டத்தில் மரம் செடிகளை வைத்திருக்கிறான். அப்போ திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்திலே கனியை தேடி எஜமானன் வருகிறார். வரும்போது 3 வருஷமாக வருகிறார். அப்போது தோட்டத்தை பண்படுத்துகிறவன், தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறவன், தோட்டத்தில் நிற்கிறதான மரங்களுக்கு எரு போடுகிற ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். தோட்டத்தின் முதலாளியாகிய ஒரு எஜமானன் இருக்கிறான். அப்போது தோட்டக்காரன் தோட்டத்தை பண்படுத்தி அந்த தோட்டத்தை பாதுகாத்து அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து களை பிடுங்கி அதற்கு உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை ரொம்ப கவனித்து பார்க்கிறான். ஆனால் அதில் ஒரு அத்தி மரம் இருந்தது. அதில் 3 வருஷமாக எஜமானன் கனியை தேடி வரும்போது அதில் எந்த கனியையுமே பார்க்க முடியலை. எந்த கனியுமே அதில் இல்லை. அப்போது திருப்பி எஜமானன் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 3 வருஷமாக இதில் கனியை தேடி வருகிறேனே, இதில் ஒன்றுமே இல்லையே. அப்போது இது ஏன் இந்த நிலத்தை கூட கெடுக்குது, இதை வெட்டி போடலாமே அப்படி என்று சொல்கிறார். உடனே தோட்டக்காரர் சொல்கிறார், இல்லை, இந்த வருஷம் கூட இது இருக்கட்டும், நான் கொஞ்சம் கூட அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொத்தி அதற்கு எரு எல்லாம் போட்டு உரம் எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் பாய்ச்சி ஏதாவது களை செடிகள் இருந்தால் அதெல்லாம் பிடுங்கி நான் அதை பராமரிக்கிறேன். 1 வருஷம் எனக்கு தவணை கொடுங்க, நான் அதை பராமரிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கனி கொடுத்தால் நம்ம பார்ப்போம், இல்லைன்னா வெட்டி போடுவோம் அப்படி என்று தோட்டக்காரர் எஜமானிடத்திலே சொல்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எஜமானாகிய கர்த்தர் நம்மிடத்திலே கனிகளை தேடி வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள், சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அவர் வரும்போது அவர் சந்தோஷப்படுவார். அவர் நம்மை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். யாருமே கர்த்தரனை கவனிக்கலை, அவரை பார்க்கலை என்று யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து எல்லா மனுஷனையும் நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போது இங்கே 3 வருஷமாக பார்த்து எந்த கனியும் இல்லை. அதுக்கப்புறமா தான் எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு தவணையை கொடுக்குறார். ஆனால் அந்த 3 வருஷம் பார்த்த பிறகும் அதில் கனி இல்லை. தோட்டக்காரன் நல்லா தான் எல்லாமே செய்கிறார், ஆனால் பலன் இல்லை. ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பிதாவை நோக்கி ஒவ்வொரு நேரம் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து, நாம் எல்லாவற்றிலேயும் நல்லவர்கள் அல்ல. ஆகவே சில கனி கொடாத அனுபவங்கள் வாழ்க்கையிலே வரும்போது இதை வெட்டி போடலாமா என்று எஜமானன் சொல்லும்போது தோட்டக்காரனாகிய கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இல்லை, 1 வருஷம் கூட பார்ப்போம், இந்த 1 வருஷம் கூட பார்ப்போம், இதை கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக நான் கவனிக்கிறேன். அப்படி தான் சில தேவ பிள்ளைகளுக்கு எத்தனையோ தருணங்களை கர்த்தர் கொடுக்கிறார், ஆனால் மனம் திரும்ப மனம் இல்லை. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தேவ மனிதர்களை கொண்டு, தேவ பிள்ளைகளை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு எச்சரிப்பின் சத்தங்கள் கேட்கப்படுகிறது, விதைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஆனால் அதை கேட்டு கனி கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு அனுபவம் இல்லை. ஏன்னா மனம் இல்லை, கர்த்தரை தேட மனம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை, வேதம் வாசிக்க மனம் இல்லை. மனம் திரும்புங்கள், இருக்கிற நிலைமையை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மனம் திரும்ப மனம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் அதுக்கும் மனம் இல்லை. ஆனால் கர்த்தர் நாட்களை நீட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நீட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இயேசு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற 1 வருஷம், இன்னும் 1 வருஷம், இன்னும் 1 வருஷம், இப்படி அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் காலங்களை நீட்டி கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்காக. ஆனால் நம்ம எதையுமே செவி சாய்க்காதபடி இருப்போம் என்றால் எஜமானனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆராய வேண்டும்.
எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் எடுங்க, அபிஷேகம் பெறுங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடையுங்க, ஜெபியுங்க, வேத வசனத்தை படியுங்க, வசனத்தின்படி நடையுங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே தவிர வேறு எதையுமே கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா தேவ சித்தம் நாம் செய்யாமல் இருக்கும்போது அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற கனிகள் நம்மிடத்திலே வெளிப்படாது. ஒன்றில் மாம்ச சிந்தனைகள், இல்லாவிட்டால் ஆவியின் சிந்தனை. மாம்சத்தின்படி நடந்தால் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும், ஆவியின்படி நடந்தால் ஆவியின் கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும். நம்ம பரிசுத்த வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருணங்களை கொடுத்திருக்கிறார். இம்மீடியட்டாக எதுவுமே நடக்காது, யாரையுமே இம்மீடியட்டாக கர்த்தர் எந்த தண்டனையுமே இருக்காது. ஆகவே தான் இன்றைக்கு மனம் திரும்ப ஜனங்களுக்கு மனம் இல்லை, ஞான ஸ்நானம் எடுக்க மனம் இல்லை. யோனாவை நாம் பார்க்கும்போது யோனா நினிவே பட்டணத்திற்கு போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறார். கர்த்தர் 40 நாள் தவணை கொடுக்குறார். 40 நாளைக்குள்ளே நினிவே என்ன செய்யுமா, அழிந்து போகும். அதனால் ஜனங்களை மனம் திரும்ப கர்த்தர் எச்சரிக்கிறார் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி. அப்போது ஒரு தேசம் பாவத்தில் அகப்பட்டு இருக்கும்போது, ஒரு மனிதன் பாவத்தில் அகப்பட்டு இருக்கும்போது, ஒருவேளை வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அந்தரங்க பாவங்கள் இருக்கலாம். அந்தரங்க பாவங்களில் இருக்கிற ஒரு மனிதனை கூட கர்த்தர் ஏதாவது ஒரு வியூவில் அவனுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். ஒருவேளை வீட்டில் யாராவது சொல்லுவாங்க, இல்லை ஒரு வேத வசனம் டிவியில் ஒரு வசனம் ஓடும், இல்லைன்னா செல்லில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு செய்தி, ஒரு வேத வசனம் அவனை உணர்த்தும், இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தப்படலாம், இல்லை சபை ஊழியரால் உணர்த்தப்படலாம். ஏதோ ஒரு வியூவில் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு சான்ஸை கொடுக்கிறார். இங்கே 40 நாளை கொடுக்கிறார் நினிவேக்கு. பாவம் தேவ சமூகத்தில் எட்டுனது. யோனா போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அதன் சரித்திரத்தை நான் சொல்ல வரல. அப்போ யோனா போய் பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னும் 40 நாளைக்குள்ளே இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், இந்த உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது என்று யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? உடனே சின்ன குழந்தைகளிலிருந்து, மிருக ஜீவன்களிலிருந்து, ராஜாக்களிலிருந்து, அதிபதிகள், பெரியோர், சிறியோர், ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுதாங்க. அப்போது அந்த ஜனங்களுடைய, அந்த தாழ்த்தி ஜெபித்த ஜனங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு கர்த்தர் அந்த ஜனத்தை விடுவித்தார். அந்த தேசம் விடுவிக்கப்பட்டது. அப்போது எச்சரிப்பின் சத்தம் கேட்கும்போது அதை கேட்டு மனம் திரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவங்கள் அக்கிரமங்கள் நிறைந்து இருந்தால் கூட, ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாத அந்தரங்க பாவங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு வியூவில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உணர்த்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ தவணை உங்களுக்கு தந்திருப்பார், எத்தனையோ வருடங்கள் தந்திருப்பார். ஏன்னா நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. அவர் பரிந்து பேசாவிட்டால் என்றைக்கோ நாம் அழிந்து போயிருப்போம். அவர் சொல்லுவார், இன்னும் ஒரு வருஷம் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் உபதேசத்தை கொடுக்குறேனே, இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறேனே, இந்த நபர் இன்னும் ரட்சிக்கப்படுவார், கொஞ்சம் காலம் கூட. இப்படி பிதாவிண்டத்தில் பரிந்து பேசுகிறபடியினால்தான் காலங்கள் நீண்டு கொண்டு போகிறது. அதை நாம் சாதகமாக்கி கொண்டு நம் மனம் போன போக்கிலே வாழ்ந்தோம் என்றால் அழிவு சடுதியாய் வரும். ஆனால் இப்போது கிருபையின் வாசல் அடைபட போகும் முன்னே, இது கிருபையின் காலமாகவே தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். நினைவேயின் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மனம் திரும்பினாங்க. 40 நாட்கள் கர்த்தர் கொடுத்தார். 40 நாட்களுக்குள்ளாக அவங்க மனம் திரும்பினாங்க. இன்னும் நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், அதாவது நோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீயும் குடும்பம் தான்ப்பா எனக்கு முன்னாக நீதிமானாக இருக்கிறீங்க. ஜனங்கள் பாவம்னு சொன்னால் பயங்கரமான, ரொம்ப மோசமான பாவங்களுக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க ஆதி காலத்திலே. அப்போது கர்த்தர் ரொம்ப மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனை உருவாக்குனதற்காக கர்த்தர் சொல்கிறார், இனி என்னால் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது, நான் இந்த ஜனத்தை அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40
40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இன்னும் 7 நாட்களுக்குள்ளே இவர் பேழையை உண்டு பண்ணி இன்னும் 7 நாட்களுக்குள்ளே. அப்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய யோனா. அப்போது யோனா அந்த காலத்தில் பிரசங்கித்திருக்கிறார். ஆதியாகமத்தில் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியாவிட்டாலும் பேதுரு அப்போஸ்தலன் எடுத்து எழுதும்போது சொல்லுகிறார், நீதியை பிரசங்கித்த யோனா. அப்போது அந்த காலத்திலையும் அந்த ஜனங்களுக்கு நோவா நீதியை பிரசங்கித்திருக்கிறாரு. ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறாருப்பா, பேழையை செய்தவனுக்கிட்டையும் சொல்லியிருப்பார், பேழைக்கு மரத்தை வெட்டினவன்கிட்டையும் சொல்லியிருப்பார். எல்லா வேலைகளுக்கும் கூட இருந்து செயல்பட்ட அனைத்து மக்களிடத்துலையும் நோவா பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அவர் நீதியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இன்னும் அந்த பேழை செய்து முடிந்த பிறகு கூட அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இன்னும் 7 நாட்களுக்குள்ள கர்த்தர் கட்டளை கொடுத்தார், இன்னும் மழை பெய்யும் 40 நாள். அப்போது மழை வரப்போகுதுன்னு சொன்னால் எந்த மனுஷனுமே அதை நம்ப சான்ஸ் இல்லை. யாருக்குமே அதை நம்ப முடியல. மழை வரப்போகுதா, உலகம் அழிய போகுதா, இது எவன் தான் நம்புவான்? அப்படி அசட்டை பண்ணினாங்க. கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பின் சத்தத்தை அவங்க கேட்கல. அதனால் அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனாங்க. ஆனால் நீதியை பிரசங்கித்த நோவா அவன் குடும்பம் 8 பேர் காக்கப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து மனம் திரும்பி கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் வரப்போகிற தீங்கிலிருந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனாங்க. பாவத்தில் ஒரு மனிதன் மரித்தானால் முடிவு ரொம்ப பரிதாபம். இங்கேயும் எச்சரிப்பை கொடுத்த பிறகு கூட ஜனங்கள் என்ன செய்யலை? மனம் திரும்பலை. மாதிரி நம்ம தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தோம்னா, தானியேல் தீர்க்க தரிசனம் 4வது அதிகாரம் 27 மற்றும் 29வது வசனம். நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், சொப்பனத்தை பார்க்கிறார். அப்போது தானியேல் சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி சொல்லுகிறார். நீர் உம்முடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்படுவீர், 7 காலங்கள் நீர் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மிருகங்களோட சஞ்சரிப்பீர், இப்படி என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். தானியேல் 4:27 நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமத்தையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். அப்போ எல்லா மனுஷனுக்குமே சொப்பனம் பார்த்தாலும் தரிசனம் பார்த்தாலும் தீர்க்க தரிசனத்தின்படி எச்சரிக்கப்பட்டாலும் எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் ஒரு தவணையை கொடுக்கிறார். இங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். தானியேலை கொண்டு இவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். தானியேல், நீ இப்போ என்ன செய்? உன் பாவத்தையும் உன் அக்கிரமம் உன் மீறுதல் எல்லாத்தையும் விட்டு நீ மனம் திரும்பு, ஏழைகளுக்கு நீ இறங்கணும், நீ இப்படி என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. அப்படி நீ எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பினால் கர்த்தர் ஒருவேளை உனக்கு என்ன செய்வார்? உனக்கு உன் வாழ்வு நீடித்திருக்கலாம், கர்த்தர் உனக்கு வருகிற தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றலாம் என்று தானியேல் சொல்லுகிறார். ஆனால் நேபுகாத்நேச்சர் செய்தாரா இல்லையா? நாம் வாசிக்கும்போது தானியேல் 4:29 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் போது, அதற்கு கீழே உள்ள 29-30 வசனங்களை பார்த்தீங்கன்னா 12 மாதம் கரெக்டாக 1 வருஷம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். தானியேலை கொண்டு கர்த்தர் எச்சரித்த பிறகு 1 வருஷம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆனால் இவன் மனம் திரும்பின பாடில்லை, பாவத்தையும் அக்கிரமங்களையும் விட்டு மனம் திரும்பல, ஜனங்களுக்கு இறக்கம் காணிக்கல. இவனுடைய அரண்மனை ஒப்பரிக்கையில் நின்று இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? உலாவி கொண்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், நான் என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன். இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருக்கும்போதே கர்த்தர் சொல்கிறார், ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, நீ மனுஷன் என்று தள்ளப்படுவாய். பாருங்கள், எவ்வளவு ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தவணைகள் கொடுத்தால் அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் எல்லா மனிதனுக்கும் கர்த்தர் மனம் திரும்புவதற்காக தவணை கொடுக்கிறார். 12 மாதம் என்று சொல்லும்போது 1 வருடம் கரெக்டாக கர்த்தர் இந்த நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனமில்லை. தேவ ஜனங்களே, பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நமக்கு கர்த்தர் எத்தனை தவணைகளை தந்திருக்கிறார். உங்களுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம் தெரியும். மனம் திரும்பாதவர்களுக்காக சொல்கிறேன்.
அல்லேலூயா. மனம் திரும்பாத தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்டும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், ஞான ஸ்நானம் எடுக்காமல், அபிஷேகம் பெறாமல், உலகத்திற்கும் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் எத்தனையோ தவணையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய நாள், கர்த்தர் தந்திருக்கிற காலங்களுக்குள்ளாக மனம் திரும்பி கர்த்தரோடு இசைந்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். மனுஷன் என்று தள்ளப்பட்டான், ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கினது. அவன் 7 வருஷங்கள் அவன் காட்டில் ஒரு மிருகத்தை போல அவன் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்க முடியும். நீங்கள் அந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரங்களை வீட்டில் வாசித்து பாருங்கள். அப்போ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுக்கிறார், ஒரு தவணையை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், மனம் திரும்பாதவர்களுக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாத எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுக்கிறார், ஒரு டைம் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தில் பார்க்கும்போது, அங்கேயும் இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்போது ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக வரும். நான் திராட்சை தோட்டத்தில் நல்ல கனிக்காக நான் காத்திருந்தேன், ஆனால் எனக்கு கசப்பான பழங்களை அது கொடுத்தது. அதனால் நான் அதற்கு செய்ய இனி எந்த வேலையுமே இல்லை, எல்லா வேலையும் நான் செய்து விட்டேன். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, நீங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால எடுங்க அப்படி சொல்கிறார். இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தை காண மாட்டீங்க, போக மாட்டீங்கன்னு சொல்கிறார். இன்னொன்று, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்கிறார். இப்படி அநேக கர்த்தர் வைத்திருக்கிறார். நானே வழி, நானே வாசல் என்று சொல்கிறார். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்க வேண்டும். எல்லா வழிகளையும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சுவிசேஷங்களிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போது அதை நாம் கேட்காமல் இருக்கும்போது, அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லுவார், என் திராட்சை தோட்டத்திற்காக நான் செய்யாத எந்த வேலையை இனி அதற்கு நான் செய்யலாம். எல்லா வேலையும் நான் செய்தேன், எத்தனையோ தொடங்கி எல்லாம் செய்துட்டேன், கொத்துனேன், உரம் போட்டேன், தண்ணி ஊற்றினேன், களைகளை எல்லாம் பிடுங்கினேன், எல்லாம் என்னால் செய்ய முடிஞ்ச எல்லாம் செய்தேன். ஆனாலும் பலன் கசப்பான பலன். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கும்போது இனிமையான பலன் இருக்கிறதா? இல்லை, கசப்பான அனுபவங்கள், அருவருக்கிற சுபாவங்கள், அல்லேலூயா, பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள், குடிவெறிகள், இதுதான் இருக்கிறதா? பொறாமைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதா? இல்லை, கர்த்தர் எதிர்பார்க்கிற அன்பு இருக்கிறதா? சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்டதான நல்ல குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் அவர் சொல்கிறார், இனி நான் என்ன வேலையை இதற்கு செய்யலாம்? அல்லேலூயா. இனி என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. முடிவு என்ன என்று பார்த்தோம்னா, அதே அடுத்த வசனத்தில், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம். கிறிஸ்துவாகிய வேலி, வசனமாகிய வேலி நம்மை விட்டு எடுபட்டு போனால், கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு டைமை கொடுக்கிறார். இன்னும் 1 வருஷம் கூட பார்க்கிறேன், இது கனி கொடுத்தால் இது சரி, நான் இதற்கு கொத்தி எரி போடுகிறேன். 1 வருஷம் கொடுத்தார். நினிவேயின் ஜனங்களுக்கு 40 நாட்கள் கொடுத்தார். நோவாவிடத்தில் பேழையெல்லாம் செய்து முடிக்க முன்னே அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். ஆனால் வேலை செய்து முடித்த பிறகும் இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது, அதற்குள்ளாக மனம் திரும்புங்க, மழை வரப்போகிறது என்று பிரசங்கம் பண்ணார். ஆனால் அதையும் ஜனங்கள் கேட்கலை. கேட்டு நினிவேன் ஜனங்கள் கேட்டு தங்களை தாழ்த்தி ஜெபித்தாங்க. பெரிய தீங்கிலிருந்து கர்த்தர் தேசத்தை விடுவித்தார், ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. நேபுகாத்நேச்சருக்கு தானியேலினால் எச்சரிப்பை பெற்ற நேபுகாத்நேச்சர் தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் 1 வருஷம் காத்திருந்தார், அவன் மனம் திரும்புவான் என்று. எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் என்று பாருங்களேன். ஆனால் அவன் மனம் திரும்பல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? ஆமேன். கர்த்தர் தருகிற சமயங்களை நாம் பயன்படுத்துகிறோமா, இல்லை அசால்ட்டாக விட்டு விடுகிறோமா?
இப்படி தான் பிரசங்கிப்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, மனம் திரும்பு, ஞானஸ்நானம் எடு, அப்படி செய் இப்படி செய்யுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனம் போல நடக்கலாம், நம்ம பாவத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நாட்கள் எவ்வளோ வருடங்கள் நமக்கு தந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாட்களிலே மனம் திரும்பாத தேவ பிள்ளைகள் மனம் திரும்புங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காத தேவ பிள்ளைகள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கனி கொடுக்காவிட்டால் அதன் அடைப்பை அவர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. வேலியை எடுத்து போடுவார். வேலி எடுத்து போட்டால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு தோட்டத்தில் வேலியை எடுத்து போட்டால் அதில் காட்டு மிருகங்கள் வந்து மேயும், எது வேணும்னாலும் உள்ளே வரலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு இல்லை என்றால் சத்துரு எப்போது வேண்டுமென்றாலும் நம்மை தாக்க அவன் முற்படுவான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு நல்லா தெரிந்த வசனமாகவே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய தோட்டத்திலே நாம் இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தருகிற அந்த தவணைகள் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. தவறினோம் என்றால் மிக பரிதாபமான வாழ்க்கை வாழ வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாவல் இருக்காது. ஆகவே இப்பொழுது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலோ மனம் திரும்ப மனமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் மனம் திரும்பாத தேவ பிள்ளைகளை பாவத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாட்கள் இது உங்களுக்கான கிரேஸ் பீரியட் என்று தானே இங்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான கிரேஸ் பீரியட். அல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம் நிற்கட்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷம், இன்னும் 40 நாட்கள், இன்னும் 7 நாட்கள், இப்படி கர்த்தர் நாட்களையும் வருடங்களையும் நீட்டிக்கொண்டு தருகிறார். எதற்காக தெரியுமா? மனம் திரும்புவதற்காக. ஆகவே அல்லேலூயா, மனம் திரும்பி கர்த்தர் விரும்புகிற நல்ல சுபாவங்கள், அல்லேலூயா, அவர் விரும்புகிறதான நல்ல அனுபவங்கள், நல்ல கனிகள் நம்மிடத்திலே வெளிப்படட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல கனிகள் வெளிப்படுமானால் ஹல்லேலூயா, அந்த ராஜாதி ராஜா வரும்போது நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். இல்லாவிட்டால் பரிதாபமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அதை வெட்டி போடு என்று சொல்லும்போது இந்த ஒரு வருஷம் கூட நிற்கட்டும் என்று பரிந்து பேசுகிற நல்ல தகப்பனே, எத்தனையோ அப்பா தேவ பிள்ளைகள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை வீணடிக்கிறாங்க. அப்பா, இந்த நாளிலே கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. எப்படியாகலும் இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்காதபடி கர்த்தாவே, எப்படியாகலும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மிலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கொடுத்திருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல ஞான இருதயத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கட்டும். உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஒரு பெரிய ஆத்மா அறுவடையை நோக்கி கர்த்தாவை நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த நாட்களை காண செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.